ஒரு ஆன்மாவின் வாழ்க்கை போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த அளவுக்கு எப்ப பார்த்தாலும் திடீரென்று பிரச்சனைகள், திடீரென்று கோபப்படுவது, திடீரென்று சமாதானப்படுத்துவது, திடீரென்று கண்களில் இருந்து கண்ணீர் வருவது, இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையாக எப்பொழுதுமே நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. மேஷம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு கதை போல இருக்காது. அது ஒரு போராட்டம் நிறைந்த, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தீப்பாதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். நீங்க கால் வைக்கிற இடங்கள் ஃபுல்லாமே தீ மட்டும்தாங்க எரிந்து கொண்டே இருக்கும். அதுல நன்மைகள் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதை நீங்க எப்படி கடந்து வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்போதுமே முன்னே செல்ல நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு தீய நண்பர்கள் உங்களை சுத்தி இருந்தாலுமே, உங்களுடைய நீங்க அவங்க கூட சேர்ந்து எல்லா விதமான செயல்களையுமே பண்ணுவீங்க. பண்ணினாலும் உங்களுக்குள்ள ஒரே ஒரு கோல் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறணும். அதுக்காக என்னனாலும் நம்ம பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அந்த எண்ணங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறியே ஆக வேண்டும் என்கிற மாதிரியான சில ஐடியாக்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்குங்க. ஆனா அந்த பாதையில எத்தனை தடைகள், எத்தனை காயங்கள், எத்தனை தோல்விகள் இருந்தது என்பதை யாரும் இதுவரைக்கும் முழுமையாக அறியாமலே இருந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் நீங்க தாண்டி வந்தா தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால போக முடியும். இல்லைன்னா அப்படியே தாங்க நீங்க இருக்கணும். எனவே இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னா அனைத்தையும் நீங்க பொறுத்துக்கிட வேண்டியதா இருக்கும். சில அவமானங்களையும் தடைகளையும் நீங்க தாங்கி வர வேண்டிய சில சூழ்நிலைகளும் நிச்சயமாக இருந்திருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயங்கள் என்ன தெரியுமா? சின்ன வயதிலிருந்தே மனதிற்குள்ள பதிந்த சில குறைகள். இது உங்களுடைய வாழ்க்கையில மறையாம மனதிற்குள்ளேயே இருந்து கொண்டே இருக்கும். நீங்க சிறு வயதிலிருந்தே நான் எவ்வளவோ போராட்டங்களை பார்த்துட்டேன், எவ்வளவோ போராடியும் செஞ்சுட்டேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருந்து இருந்து அது உங்களை வளர்த்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்திலும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சரி, உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னா அதற்கும் எல்லாருமே கேலி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். மற்றவங்க எளிதாக பெற்ற விஷயங்களுக்கு கூட நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எதெல்லாம் எளிதாக கிடைக்கோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைத்திருக்கும். அந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுடைய மனதில் ஒரு மறைந்த ஒரு வழியை உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு வழியினால் நீங்கள் இன்னமும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பீங்க. நீங்க நம்பிக்கை வைத்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஒரு முறை நீங்க நம்புனீங்கன்னா முழு மனதுடன் நம்பி விடுவீங்க. ஆனால் சிலர் அந்த ஒரு நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. அந்த ஒரு தருணம் உங்களுடைய மனதை மெய்யவும் உடைத்த ஒரு தருணமாக இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவரவே முடியாது. அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் தொடர்ந்து வரக்கூடிய தடைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க முயற்சி செஞ்ச பல விஷயங்களில் தடைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த தடைகளிலிருந்து நம்ம எப்படி வெளிவருவது? அந்த தடைகள் எப்படி நம்ம வெளியே வந்தா எப்படி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிற மாதிரியான நிறைய கவலைகளும், நிறைய மனதில் சில சோகங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க முன்னேற முயன்ற போது உங்களுடைய வாழ்க்கை உங்களை பின்னால் இழுத்தது போலவே தோன்றிக் கொண்டிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட அந்த ஒரு வேலையில உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்காம அதுல ஏதாவது தடைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக உருவாக்கி கொண்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நம்மளை முன்னேற விடாம தடுத்து கொண்டு இருக்கிறது என்பது என்பது போல சில எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். தனிமையில நடந்த போராட்டங்கள் உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கில் இருக்கும். நீங்க பல கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் தாங்கிக் கொண்டு இருப்பீங்க. ஆனா அதை நீங்க வெளியில் கூற மாட்டீங்க. வெளியில் கூறினா அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்று நீங்களும் எவ்வளவோ விஷயங்களில் பொறுத்து பொறுத்து போய்க்கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபராகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அழுது கொண்டு இருப்பீங்க. வெளியில் நீங்க எவ்வளவுதான் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ள அவங்க பண்ணின அந்த கஷ்டங்களும் அந்த துரோகங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு அது வலியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். அதனால நீங்கள் எவ்வளவுதான் வெளியில சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள சில மனவேதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு அன்பில் ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க உண்மையாக நேசித்த ஒருவர், அது நண்பரோ, உங்களுடைய காதலியோ, காதலரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க உங்களை புரிந்து கொள்ளாம ஒரு நாள் போயிருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுடைய இதயத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு காயத்தை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த காயத்திலிருந்து உங்களால வெளிவரவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம இதுவரைக்கும் நீங்க முழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாம இருந்த கஷ்டங்கள் என்ன தெரியுமா? நீங்க மறைத்து வைத்து வந்த வாழ்க்கை. நீங்க பல இரவுகள்ல அமைதியா அழுதுருப்பீங்க. ஏன் அழுகுறீங்க? இரவு நேரங்கள்ல தூக்கம் வராம சில விஷயங்களை நினைத்து அழுது கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருந்திருக்கும்.
நீங்க உங்களுடைய வலியை யாரிடமும் பகிராம இருந்திருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்களை கூட உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டு வாழ்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அமைதியின் பின்னால் இருந்த ஒரு சில உண்மையான வாழ்க்கை தாங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதை போய் நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னா அது அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைத்துக்கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து அழுது கொண்டு இருந்தீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரு உறவால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும். ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உறவாக இருப்பாங்க. நீங்க அந்த உறவில் முழு மனதுடன் இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய உணர்வுகளையும் நீங்க முழுமையாகவும் குடுக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைந்து போயிருக்கும். காரணங்கள் தெரியாமலே போயிருக்கும். அந்த நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கும். நீங்க வெளியில எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள முற்றிலும் உடைந்து போயிருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே நேரத்துல உங்களை வலிமையான ஒரு நபராகவும் நிச்சயமா மாத்திருக்கும். ஆனா இனிமே யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு உங்களை அது புரிய வைத்திருக்கும். அதனால இது வரைக்கும் நீங்க எல்லாரிடமும் பேசுவீங்க. ஆனா யாரையும் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன? இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை மட்டும் நீங்களே பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களுக்கு பலன் இனிமேல் கிடைக்கவும் செய்யும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற 4 பெரிய நன்மைகளை பற்றி பார்த்து விடலாமா? தாமதமான வெற்றிகள் இனிமே திடீரென்று கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கிடைப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பணவரவும் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள தேவையான பணம் எவ்வளவு வேண்டுமோ அது அனைத்தும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவார்கள். நல்ல உறவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி விடுவாங்க. மனதிற்குள்ள ஒரு அமைதி என்பது உங்களுக்கு நிச்சயமாக வந்து விடுங்க. இனி அடிக்கடி உங்களுக்குள்ள வரக்கூடிய சந்தோஷங்கள் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி பெரிய விஷயங்கள் நடந்தா கூட அதனை பத்தி நீங்க ஆச்சரியப்படுவீங்க, சந்தேகப்படுவீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பீங்க. இதுதான்டா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கே நிச்சயமா புரிய ஆரம்பிக்கும். அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ, நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை சம்பந்தமாகவோ நடந்தது அப்படின்னா, இன்னும் நீங்க மிக பெரிய அளவுல சந்தோஷம் அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமே சிரிப்புங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள் இதுவரைக்கும் நீங்க யாரிடமும் சொல்லாம மறைத்து வைத்த அந்த கஷ்டங்கள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியில் சிரிக்கும் பொழுது, அந்த கஷ்டங்களும் உங்களுக்குள்ள சரியாகுவது போல நிச்சயமாக தோன்றவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு நிலைமையானது உருவாக ஆரம்பிக்கும். இதனால் எல்லாரிடமும் நீங்க தைரியமாக பேசுவீங்க, சிரித்து பழகுவீங்க, நார்மலான ஒரு மனிதர் போல மாறவும் செய்வீங்க. நிச்சயமாக இது நடக்கும். உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் தரக்கூடிய 5 பெரிய நன்மைகள் என்ன தெரியுமா? தைரியத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார். முயற்சிகள்ல ஒரு வெற்றியையும் உங்களுக்கு தேடி கொடுப்பார். எதிரிகளை சமாளிக்கக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். தொழிலை நீங்க பண்ணீங்க அப்படின்னா மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு நீங்க வேலைக்கு போவதை விட தொழில இறங்கி பாருங்க. அந்த ஒரு தொழிலில் உங்களுக்கு போதுமான ஒரு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு உங்களால போக முடியும். எனவே நீங்க மற்றவங்களுக்கு கீழே வேலைக்கு போவதை விட உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு சின்ன கைத்தொழிலோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலை மட்டும் நீங்க வைத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அது ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. உங்களுடைய பெற்றோர்களின் ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த பெற்றோர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிப்பாங்க. இப்போது அவங்க உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய முடிவுகளையும் அவங்க ஆதரிக்கவும் செய்வாங்க. உங்களுக்கு வழிகாட்டவும் தொடங்குவாங்க. உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவார்கள். உங்களை வெற்றிக்காக நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய உறவினர்களும் மிகப்பெரிய அளவில் உங்களுடனே இருந்து உங்களை மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க. தீராத பிரச்சனைகள் இனிமே எப்படி தெரியுமா தீரும்? நீங்க நீண்ட நாள் சந்தித்த பிரச்சனைகள் மெதுவாக தீர ஆரம்பித்து நீங்க எதிர்பார்க்காத வழிகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கு தீர்வானது வர ஆரம்பிக்கும். ஒரு மேசம் ராசியின் எழுச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு காலத்தில் நீங்க காயப்பட்டிருப்பீங்க. நீங்க தோல்வியையும் கண்டிருப்பீங்க. நீங்க தனியாக கூட போராடி இருப்பீங்க. ஆனா அந்த எல்லா அனுபவங்களும் உங்களை ஒரு வலிமையான ஒரு மனிதராகவே மாற்றியிருக்கும். இனி நீங்க பழைய மேசம் ராசி அன்பர்கள் கிடையாது. எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மேசமாக இருக்கும். உங்களுடைய வெற்றி இப்பொழுது அனைவருக்கும் மிக பெரிய அளவுல
கவலைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். நாளை உங்களை பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. இந்த அளவுக்கு மாற்றம் எப்படி என்று அந்த அளவுக்கு நீங்க எழுந்து நிற்பீங்க. நீங்க அமைதியாக சிரிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வெற்றியின் பின்னால் இருக்கக்கூடிய கதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இனி உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களில் இருந்து வெற்றிக்கு செல்லக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். இதனை மட்டும் நீங்க தொடங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதை போய் நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னா அது அவங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைத்துக்கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து அழுது கொண்டிருந்தீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரு உறவால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பெரிய பாதிப்பாக இருந்திருக்கும். ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உறவாக இருப்பாங்க. நீங்க அந்த உறவில் முழு மனதுடன் இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய உணர்வுகளையும் நீங்க முழுமையாகவும் கொடுக்கவும் செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உடைந்து போயிருக்கும். காரணங்கள் தெரியாமலே போயிருக்கும். அந்த நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கும். நீங்க வெளியில எவ்வளவுதான் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள முற்றிலும் உடைந்து போயிருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அதே நேரத்துல உங்களை வலிமையான ஒரு நபராகவும் நிச்சயமா மாத்திருக்கும். ஆனா இனிமே யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு உங்களை அது புரிய வைத்திருக்கும். அதனால இது வரைக்கும் நீங்க எல்லாரிடமும் பேசுவீங்க. ஆனா யாரையும் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை மட்டும் நீங்களே பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களுக்கு பலன் இனிமேல் கிடைக்கவும் செய்யும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற 4 பெரிய நன்மைகளை பற்றி பார்த்து விடலாமா? தாமதமான வெற்றிகள் இனிமே திடீரென்று கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கிடைப்பதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பணவரவும் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள தேவையான பணம் எவ்வளவு வேண்டுமோ அது அனைத்தும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவார்கள். நல்ல உறவுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி விடுவாங்க. மனதிற்குள்ள ஒரு அமைதி என்பது உங்களுக்கு நிச்சயமாக வந்து விடுங்க. இனி அடிக்கடி